அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 10லிருந்து 32 வரையில் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் சின்ன பையன் என்ன பண்ணுறாரு, அப்பா உங்கள் சொத்தில் எனக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய சொத்தை பிரித்து சின்ன பையனுக்கு கொடுத்துட்றாரு. அவர் வந்து எல்லா தேவையான பணங்கள் தேவையான உடைமைகள்லாம் எடுத்துக்கிட்டு வெளிநாடு போயிடுறாப்புல. அங்கே போயிட்டு அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமல் துன்மார்க்கமாக தேவையில்லாத வழிகளில் பாவ வழிகள் அந்த பணத்தை செலவு பண்ணி எல்லா காசும் அழிஞ்சு போச்சு. உடனே அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த தேசத்தில் ஒரே பஞ்சம் உண்டாயிட்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அங்கே ஒரு வசதி உள்ள ஒரு ஆளுகிட்ட போய் என்ன பண்ணுறது, சேர்ந்து எதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே பண்ணி மேய்க்கிற வேலையை அந்த ஆள் கொடுக்குறாரு. பன்னிகளை மேய்க்கிறாரு. அந்த பன்னிக்கு தவிடு கலந்து வைப்பாங்க. பசி கொடுமையினால அந்த தவிட்டை திங்கலான்னு அவர் விரும்புகிறாரு. ஆனாலும் அந்த தவிட்டையும் யாரும் அவருக்கு கொடுக்கல. உடனே என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறாரு, நம்ம தகப்பன்ட்ட எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறோமே, எழுந்து என்ன பண்ணுவோம், நம்ம அப்பாட்டே போயிடுவோம், ஒரு வேலைக்காரனை வச்சு என்ன சேர்த்துங்கன்னு சொல்லி கேட்போன்னு சொல்லி உடனே புறப்படுறாரு. நேராக வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வருவதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தூரத்துலேருந்து பார்க்குறாரு. தன்னுடைய மகன் காண போயிட்டார், இவ்வளோ நாள் காணுமே தான் வரான்னு சொல்லி ஓடி போய் என்ன பண்ணுறாரு, எதுக்க கட்டி பிடிச்சிக்கிறாரு, முத்தமிடுறாரு. பையன் இவ்வளோ நாள் காண போயிட்டான், அதான் தகப்பனுடைய அன்பு. கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்குறாரு. உடனே நல்ல வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துங்கிறார் வேலைக்கார்ட்ட. நல்ல வஸ்திரம் கொண்டாந்து நல்ல துணியை கொண்டாந்து உடுத்துறாங்க. காலுக்கு பாதரட்சியை போடுறாங்க, கைக்கு மோதிரம் போடுறாங்க. இப்படி மந்தையில் இருக்கிற நல்ல ஆட்டை என்ன பண்ணுங்க, கொழுத்த கன்றை கறி சமைங்க அப்படிங்கிறாரு. கொழுத்த கன்று கொண்டு வந்து அடித்து சமைச்சு விருந்து கொண்டாடுறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. அவர் சொல்கிறார், என்னுடைய மகன் காணா போனான், மரித்தப்பட நிலையில் காணா போயிட்டான், ஆனால் மறுபடியும் உயிரோடு வந்தான், அதனால் இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை தான் ஓமையாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. இழந்து போனதை தேடவுமே மனுஷகுமார் இயேசு வந்தார். நாமும் காணாத போகாதவர்களாக நம்ம காண போயிடக்கூடாது. தேவ சமூகத்தில் நம்ம காண போயிடக்கூடாது. அப்படியே தேவ சமூகத்தில் கொஞ்சம் காண போயிருந்தாலும், பின்மாற்றம் அடைஞ்சு போயிருந்தாலும், ஏசப்பட முடியாமல் என்ன பண்ணணும், ஏசப்பா பாதத்தை பிடிச்சிக்கணும். அப்போ தான் என்ன பண்ணலாம், அவருடைய பிள்ளையாக இருக்கலாம். அவர் நமக்கு அனுதினமும் விருந்து கொடுப்பார். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு விருந்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா.